எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து குழந்தைங்க எப்படி மேட்ச் பண்ணி சார்ட் பண்ணி எல்லா பொருளோட பேரையும் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நார்மலாகவே குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறம் தன்னை சுற்றி இருக்கிற பொருட்கள்லாம் புதுசாக பார்க்குதில்ல, அப்போ வந்து அது என்னென்ன பொருள், அதோட பேர் என்ன அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. ஆனால் அதுக்கு எப்படி தெரியும்னா, இந்த பொருட்கள்லாம் ஒரே மாதிரி இருக்குது, வேறு சில பொருட்கள் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கும். இப்போ ஒரு பொருளை காமிச்சு அதோட பேரை நம்ம உச்சரிக்கிறப்ப அந்த குழந்தை என்ன பண்ணுன்னா, இந்த சத்தமும் இந்த பொருளும் ஒன்று அப்படின்ற மாதிரி ரிலேட் பண்ணிக்கும். ஒரு தக்காளியை காமிச்சு நீங்கள் இதுதான் தக்காளி அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த தக்காளின்ற பேரை ரிலேட் பண்ணிக்கும். இப்படி தான் சாதாரணமாக குழந்தைங்க வந்து கற்றுக்குறாங்க. ஸோ நம்ம ஆட்டிசம் உள்ள குழந்தைங்களும் இதே மாதிரி தான் கற்றுக்குறாங்க. ஆனால் என்ன, இந்த ப்ராசஸை நம்ம அவங்களுக்காண்டி ஸ்லோ டவுன் பண்ணி நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். இன்னும் என் குழந்தை ஒரு வார்த்தை கூட பேச மாட்டான், இல்லை அம்மா அப்பா மட்டும்தான் சொல்லுவான், வேறு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி குழந்தைங்க வச்சுக்கிறவங்க, முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா, அவனை சுற்றி இருக்கிற பொருட்கள்லாம் பற்றி அதோட பேர்கள்லாம் அவனுக்கு தெரியப்படுத்தணும். ஃபஸ்ட்டு அவனோட ரிசெப்டிவ் லாங்குவேஜ், அதாவது அவனோட புரிதலை வந்து நம்ம முதல்ல அதிகப்படுத்தணும். ஸோ ரிசெப்டிவ் லாங்குவேஜ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆனால் தான் அதுக்கப்புறம் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, பேச முயற்சி பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஒரு பொருளாக சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி மேட்சிங் சார்ட்டிங் கேம் வச்சு சொல்லி தந்தோன்னா அவங்க எல்லா பொருளையும் கற்றுப்பாங்க. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற காய்கறிகளை எடுத்துக்குவோம். இப்போ ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் சொல்லித்தரோம் அப்படின்னா முதல்ல 2 வெஜிடபிள் எடுத்துக்கங்க, வெங்காயம் தக்காளி. ஸோ இப்போ இது ரெண்டையும் அவன் முன்னாடி ஒரு 5 சேர்த்து ஒரே பவுலில் போட்டுட்டு இன்னொரு பவுலில் தனித்தனியாக பிரிக்க சொல்லுங்கள். அதாவது வெங்காயத்தை வெங்காயத்தோடையும் தக்காளியை தக்காளியோடையும் பிரித்து வைக்கணும். ஸோ அப்படி வைக்க சொன்னீங்கன்னா குழந்தைங்க வந்து அதை திருப்பி ஒரு தடவை அவங்க பிரிக்கும்போது ஒரு பொருளோட பேரை மட்டும் சொல்லுங்கள். இப்போ ஒரு தடவையும் அவங்க தக்காளியை எடுத்து வைக்கும்போது நம்ம அந்த பேரை சொல்கிறதுனால அவங்களுக்கு ரிப்பீட்டேஷன் கிடைக்கிது. திருப்பி அவங்க அதே வார்த்தையை கேட்கும்போது அவங்க வந்து அதை மனசில் பதிய வச்சுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஆட்டிசம் இருக்க குழந்தைங்களுக்கு சென்சரி ப்ராசஸிங் பிரச்சனை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸும் நம்ம பேசுகிற நாய்ஸும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி புரிஞ்சுக்க தெரியாது. அதனால தான் அவங்க இனிஷியலாக வந்து ஒரு 1 இயர் வரைக்குமே அவங்க வந்து 1 இயர் 1.5 இயர்ஸ் ஸ்டேஜில் பேசுகிற ஸ்டேஜில் நம்ம பேசுகிறத கேட்காம விட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேமாக நீங்கள் விளையாடும்போது அவங்க கேம் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க. ஸோ அவங்க ரிப்பீட்டடாக அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவங்களோட ரிசெப்டிவ் லாங்குவேஜ் வந்து ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த பொருள் என்ன அப்படின்னு கேட்குறப்ப அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவங்க ஒரு வேர்டை நீங்கள் நல்லா சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா தென் அதுக்கப்புறம் அடுத்த வேர்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இப்படி கிராஜுவலாக வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, அனிமல்ஸு, அதுக்கப்புறம் நம்மள வீட்டில் இருக்கிற காமன் ஆப்ஜெக்ட்ஸு, இதெல்லாம் 1 by 1 நீங்கள் சொல்லி கொடுத்து அவங்களுடைய ரிசெப்டிவ் லாங்குவேஜை இன்க்ரீஸ் பண்ணலாம். தெரப்பி செஷன்லேயும் இதே டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவங்க சொல்லி தருவாங்க. இதையே நம்ம வீட்லேயும் பண்ணலாம். நம்ம வந்து சமைச்சிட்ருக்கும் போதோ இல்லை காய்கறி கடையிலேருந்து போய் காய்கறி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமோ கூட பண்ணலாம். இது வந்து குழந்தைக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம மேலே திணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பேர்டன் இல்லாமல் இருக்கும். நிறைய பேரண்ட்ஸ்க்கு இது தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். புது வேர்ட்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். பட் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க உடனே இந்த வார்த்தை வந்து பேசிடணும் இல்லை உச்சரிச்சிடணும்னு அவங்கள ப்ரெஷர் பண்ணாதீங்க. ஜஸ்ட்டு வேர்டு மட்டும் அவங்களுக்கு மாடல் பண்ணுங்கள். அவங்க எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ நம்மளுடைய எஃபர்ட் வந்து என்றைக்குமே வீணாகாது. தேங்க்யூ.